செபிக்கலாம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா உமக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். இந்த வருடத்தினுடைய கடைசி மாதத்தில் ஆண்டவரே நன்றி தகப்பனே. அப்பா நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு இந்த நாளிலும் கிருபை கொடுத்ததற்காக ஸ்தோத்தரிக்கிற ராஜா. கடைசி மாதத்தில் ராஜா இன்னும் ஒரே ஒரு சண்டே தான் ஆண்டவரே நன்றி. இன்னும் ஒரே ஒரு ஓய்வு நாள் தான் ஆண்டவரே நன்றி அப்பா. ஜனவரி மாதம் முதல் ஓய்வு நாளிலிருந்து அப்பா தேவனே இந்த மாதத்தில் கடைசி நேரம் வரைக்கும் நீர் எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் அப்பா. நாங்களாக கடந்து வர முடியாது. எங்களுடைய பிரயோஜனம் ஒன்றுமில்லை, எங்களுடைய பிரயாசம் ஒன்றுமில்லை, எங்களுடைய முயற்சி ஒன்றுமில்லை ஆண்டவரே. நீர் எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறீர் அப்பா. நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. சபை கூடி வருதலை விட்டுவிடாதிருங்கள் என்று சொல்லி உம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. தேவனே ஒவ்வொருவரையும் நீர் கர்த்தாவே தேவனே நன்றி நன்றி ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அப்பா தேவனே நன்றி நன்றி. மனுஷரை அல்ல ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவரை தானே அசட்டை பண்ணுகிறார்கள் என்று சொல்லி இருக்கிறீர் அப்பா. தேவனே எங்களை அல்ல ஆண்டவரே. அப்பா தேவனே நன்றி நன்றி நன்றி. சபைக்கு வரலனா இதோ ஊழியக்காரர்கள் கோபித்துக் கொள்வார்கள் இல்லப்பா ஆண்டவரே. அது எங்களுக்குரிய வேலை இல்லை ராஜா. தேவனே இது உமக்காக நீங்க சொந்த ரத்தம் சிந்தி உண்டாக்கப்பட்ட சபை ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபையும் நீங்க சொந்த ரத்தத்தினால உண்டாக்கி இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. அதை நினைத்து ஆண்டவரே நன்றி. நாங்கள் மனவாட்டிகளாக உருவாக வேண்டுமே, அலங்கரிக்கப்பட வேண்டுமே என்ற நோக்கத்தோடு கூட ஆண்டவரே நீர் வாரந்தோறும் கொண்டு வருகிற ஜனங்களை உங்க கரத்துல நாங்கள் அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு கூடமே துதிக்கிறப்பா. எத்தனை பேர் வந்தாங்கன்னு நீங்க நினைக்கிறது இல்ல, அதுல யார் உண்மையா இருக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி தகப்பனே. 10 பேர்ல ஆண்டவரே 5 பேரை நீங்க ரிஜெக்ட் பண்ணிட்டீங்கப்பா தேவனே. வந்ததே 10 பேர் தான் தேவனே. புத்தியுள்ளவர்களை மாத்திரம் நீங்க எடுத்துக்கொண்டு புத்தி இல்லாதவர்கள் ஆண்டவரே அப்பா தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீங்க ரிஜெக்ட் பண்ண தேவன் ஐயா. அதனால கூட்டங்களோ ஆண்டவரே அப்பா தேவனே எத்தனையோ பல ஆயிரக்கணக்கான ஜனங்களோ நீங்க நினைக்கல. அதுல எத்தனை பேர் உண்மையா இருக்காங்க, எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்க்கிற தேவனாகிய நீர் எங்களையும் நீர் தெரிந்து கொண்டபடியினால அப்பா எங்களை நீர் கூட்டி சேர்க்க போகிறீர் என்ற விசுவாசத்தோடு தேவனே வாரந்தோறும் கர்த்தாவே உம்முடைய பாதத்தில் வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். தேவ ஆவியானவரே நீங்க ஆளுகை செய்யுங்க தேவனே. அவனுடைய கிரியைக்கு தக்க பலனோட தான் வருவேன்னு சொன்னீங்க ராஜா. ஆண்டவரே நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. எங்களுடைய கிரியை என்னவோ அதற்குரிய பலன் தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கும்போது தாய் தகப்பன் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் சேர்ந்து தான் இருக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டா தான் இருக்கிறோம். ஆனா கடைசி நேரத்தில் ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன்ல இன்னொருத்தர் கூட்டி சேர்க்கப்பட முடியாதையா. நீங்க மாத்திரம் ஆண்டவரே எங்களுடைய கிரியைக்கு தக்க பலனோடு தான் ஆண்டவரே நீர் வருகிறபடியினால நீங்க மாத்திரம்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும் ஆண்டவரே. அதனால கர்த்தாவே உங்களை நாங்கள் சந்தோஷப்படுத்த, உங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நேசிக்க அந்த கிருபையை நீர் கொடுத்து வழி நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவுக்காக பிரகாசி ஊழியத்தை குடும்பத்தை பிள்ளைகளை எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உங்கள் ரத்தத்தில் மூடி மறைக்கிறோம். சபையார சபைக்குண்டான ஒவ்வொன்றையும் உங்கள் ரத்த பாதுகாப்புக்குள்ளார நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. தேவாவியானவர் நீங்க ஆளுகை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இப்பொழுது உம்முடைய வார்த்தைகள் சில நிமிடங்கள் தியானிக்கும் போது ஆவியானவரே நீர் உதவி செய்வீராக. உம்முடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படும்படியாக செபிக்கிறோம். எல்லா துதிக மகிமையும் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மைச் சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மைச் சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆமேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு அப்படின்னா 11ஆம் அதிகாரத்தில் உள்ள அத்தனை சாட்சிகளை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. பாரமான யாவற்றையும் அவ்வளோ சாட்சிகள் இருக்கு. விசுவாசத்தினால அத்தனை ஜெயத்தை எடுத்தார்கள். அதனால நம்மளும் அந்த ஜெயத்தை எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஆலோசனை கொடுக்குறாரு. பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோடு என்ன செய்வோம், ஓடக்கடவோம் என்று சொல்லி. அது ஓடுவதற்கு நமக்கு என்ன தேவை, நமக்கு இருக்கிற ட்ராக்குள்ளார நம்ம நடந்து போகிறதுக்கு என்ன தேவை, அந்த ட்ராக்கையே நம்ம கவனமாக வச்சு நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான திட்டத்தில் தான் ஆண்டவர் நடத்துவார். எல்லாருக்கும் ஒரே மாதிரியே இருக்காது. இப்போ சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, சிலுவையாக இருந்தாலும் சரி, பாடுகளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வித்தியாசமான ஒரு ட்ராக் தான் போட்டிருப்பாரு. அந்த ட்ராக்கில் தான் நம்ம போகணும். அதுதான் அதுக்கு என்ன தேவை, பொறுமையோடு ஓட சொல்கிறாரு. பொறுமையோடு போய்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா அடுத்த வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். நம்மளுடைய ஓட்டம் எங்கே போய் முடிய போகுது, தேவனுடைய ராஜ்யத்தில் போய் முடிய போகுது. அதுக்காக தான் அந்த ஓட்டத்தை எப்படி ஓடணும்னு சொல்கிறார் அப்படின்னா, முதலாவது அந்த விசுவாசத்தை உறுதியாக பற்றி பிடித்திக்குங்க. எந்த விசுவாசம், 11ஆம் அதிகாரத்தில் வரிசையாக இருக்கும் பாருங்கள் அந்த விசுவாசத்தை. முதல் வசனத்திலிருந்து அப்படியே வாசிச்சுட்டு பார்த்தீங்கன்னா 33 வரைக்கும், விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயக்கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களுடைய சேனைகளை முறியடித்தார்கள். இது வரைக்கும் அந்த விசுவாசத்தினுடைய சாட்சிகள் இருக்குது. அப்போ மோசே மூலமாக ஆபிரகாம் எப்படி விசுவாசிச்சாரு, மோசே எப்படி விசுவாசிச்சாரு, சாராள் எப்படி விசுவாசிச்சாங்க, வரிசையாக அத்தனை பேருடைய விசுவாசமும் இந்த இடத்துல இருக்குது. அப்போ அந்த விசுவாசத்தை நம்ம நல்லா தியானித்து வாசிக்கும் போது நமக்குள்ளார அந்த விசுவாசத்தினுடைய அக்கினி பற்றி எரிய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தின் அக்கினி என்ன விசுவாசம், நமக்கு ஒரு ராஜ்யத்தில் ஒரு இடம் உண்டு, நம்மளுடைய ஓட்டமும் அங்கே போய் முடிய போகுதுன்னு ஒரு விசுவாசத்தை நமக்குள்ளார வச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்யணும், பாரமான யாவற்றையும், நமக்கு பாரம் இல்லாமல் இருக்குன்னு யாருமே சொல்ல முடியாது, இருக்கும் பாரம் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு விதமான பாரம். எல்லாருமே சந்தோஷமாக உலகத்தில் யாராலையும் ஒரு மனுஷன் கூட சந்தோஷமாக தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்க முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தரேன், அது உலகம் கொடுக்குற பிரகாரம் கிடையாது, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாகன்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு. புரியுதுங்களா? ஏன்னா உலகத்தில் சந்தோஷம் இருக்க முடியாது. ஏன்னா அவன் நம்ம மகிமையான ராஜ்யத்துக்கு போகிறபடினால அவன் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை தொந்தரவு பண்ண முடியும். அப்படி தானே சாத்தானுடைய திட்டமே அதுதான். ஏதாவது நச்சுன்னு ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அதனால இந்த உலகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும். எந்த சந்தோஷம்? கர்த்தருக்குள்ளார மகிழ்ச்சியா இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை நம்ம இறுக்கி பிடித்து கொள்ள வேண்டும். பாருங்க இந்த இடத்துல பார்க்க 2வது வசனம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, ஒரு சந்தோஷத்தை தேவனுக்கு முன்பாக, இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக ஒரு சந்தோஷம் இருந்தது. எந்த சந்தோஷம்? நம்ம ரத்தம் சிந்தி பலியான பிறகு அந்த ரத்தத்தினால ஒரு கூட்ட ஜனம் அங்க வரப்போகுது. அது மாத்திரமல்ல, இவருக்கு கிடைக்கப்பட்ட நாமத்தினுடைய மகிமை, அவர் பிதாவோடு இருந்தபோது கூட அந்த நாமத்தின் மகிமை யாருக்குமே தெரியல. வானோர் பூதலத்தோர் எல்லாமே நடுங்கும்படியாக அவர் சாதாரண ஒரு நாமத்தை கொடுக்கல, முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற, நாவு யாவையும் அறிக்கை பண்ண வைக்கிற மகிமையான ஒரு நாமத்தை, பிதாவின் சித்தத்தை இவர் நிறைவேற்றி முடித்த பிறகு அவர் வலது பார்சத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் போது அந்த நாமத்துக்குரிய அதிகாரத்தை கொடுத்தார். அநேக காரியங்களை இயேசுவுக்கு அங்கே ஆண்டவர் கொடுத்தார். அது வரைக்கும் கூட பெரிய விஷயமா ஒன்றும் எழுதலை இல்லையா? நியாயப்பிரமாணத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்து ஆங்காங்கே மறைமுகமாக இருக்கும். பெரிய விஷயமா ஒன்றும் அதில் தெரியவே கிடையாது. அது தீர்க்க தரிசனங்களுக்காக இயேசு வரப்போகிறத மட்டும் அங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே விசுவாச பிரமாணத்தில் இயேசு ரத்தம் சிந்தின பிறகுதான் அந்த நாமத்துக்குரிய மகிமையே புறஜாதிகளுக்கு வெளிப்பட்டுச்சு. புரியுதுங்களா? முழங்கால் யாவும் முடங்க வைக்கிற நாம, இயேசுன்னு சொன்னாலே பிசாசு அலறும், அவருடைய ரத்தத்தை சொன்னாலே அது அலறும். அப்படிப்பட்ட ஒரு நாமத்தினுடைய மகிமையை அவர் தந்தாரு. அது அவருக்கு முன்பதாக வைக்கப்பட்ட ஒரு சந்தோஷம். அப்போ நமக்காகவும் தேவன் ஒரு சந்தோஷத்தை இங்கே இல்லை அங்கே வச்சிருக்கிறாரு. அந்த சந்தோஷத்துக்காக என்ன செய்யணும்? பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அவர் தான். ரட்சிக்கப்படும் போது விசுவாசம் துவங்குது, ஓட்டத்தை முடிக்கும் போது விசுவாசம் முடியுது. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில், அடுத்த ஓட்டத்தில் இல்லை, ஸ்போர்ட்ஸ் காம்படிஷன் வைப்பாங்கல்ல, அத்தனை ட்ராக் போட்டிருப்பாங்கல்ல,
இந்த ட்ராக்லேருந்து இந்த ட்ராக்கில் தாவி ஓடினா ஃபஸ்ட்டு வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. அது அவங்கவுங்க ட்ராக்கில் தான் அந்தந்த பார்ட்டிசிபேட் பண்ணுற பிள்ளைங்க வந்து அந்தந்த ட்ராக்கில் தான் ஓடணும். அடுத்த ட்ராக்கில் ஓடினா கிடைக்காது. அப்போ நமக்காக நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு என்ன செய்வோம்? ஓட கடவோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொறுமையோடு ஓட கடவோம். புரியுதுங்களா? ஏன் பொறுமை? நிதானமாக போகணும். இது தேவனுடைய சித்தமா? தேவனுடைய சித்தம் இல்லாத காரியத்தை செய்கிறோமா? அவர் இதை அனுமதிக்கிறாரா? அவர் என் கூட தான் இருக்கிறாரா? எனக்கு முன்னாடி அவர் போகிறாரா? அவர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அவருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளார இருக்குதா? அவருக்கு விருப்பம் எது? அவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் எது? எல்லாவற்றையும் நிதானமாக ஆராய்ந்து அறிந்து நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் ஓட கடவோம். புரியுதுங்களா? இந்த ஓட்டம்ன்றது சாதாரணமான காரியம் அல்ல. வாசிங்க பிலிப்பியரில் 3ஆம் அதிகாரம் 12 வாசிங்கம்மா. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன்னா ஆசையாய் ஓடுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், எனக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, கரெக்டாக இருக்குது, எதுவுமே இல்லை, நான் பர்ஃபெக்டாக இருக்கேன், இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்றது இருக்கணும் எல்லாத்துக்கும். ஆனால் இன்னும் நம்ம இருக்கிற வரைக்கும், வருகை வர வரைக்கும், நமக்குரிய நேரம் வர வரைக்கும் நம்ம ரெடி ஆகிட்டு தான் இருக்கணும். புரியுதுங்களா? அப்போ நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவானே என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். எதற்காக பிடிக்கப்பட்டேன்? நம்மை குறித்து அவருடைய நோக்கம் என்ன? நம்மை குறித்து அவருடைய சித்தம் என்ன? நம்மை குறித்து அவருடைய திட்டம் என்ன? எதுக்காக இந்த பூமியில தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? எதற்காக நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார்? எதற்காக பாரம்பரிய கட்டிலிருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்தார்? எதற்காக விக்கிரகத்தின் பிடியிலிருந்து இழுத்து கொண்டு வந்தார்? ஒரு நோக்கம் இருக்கும்ல, கண்டிப்பாக ஒரு நோக்கம் இருக்குல்ல. இந்த உலகத்தில் நம்ம எதுக்காக பிறந்தோம்? மறுபடியும் எதற்காக பிறந்திருக்கிறோம்? பிறந்தவங்களுக்கு கூட, ஆண்டவரை அறியாதவங்களுக்கு கூட உலக நோக்கம் ஏதாவது இருக்கும். ஆனால் நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம். ஆண்டவரே தாயும் தகப்பனாக இருந்து மறுபடியும் நம்மை பெற்றெடுத்தாரு, சத்திய வசனத்தினால் நம்மை ஜெனிப்பித்து விட்டார். அப்போ மறுபடியும் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்கும் இல்லையா? அந்த நோக்கம் அதுதான் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி, அதாவது அந்த நோக்கத்துக்கு நானும் சாதகமாக அவருக்கு ஒத்துழைக்கும்படி ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. பின்னானவைகள்னா உலகத்துக்குரியவைகள், முன்னானவைகள்னா ராஜ்யத்துக்குரியவர்கள். அப்போ பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை, மேலானவைகளை நாடி. மேலானவைகளை தேடுங்கள்னு சொல்றாருல, மேலானவைகளை, ராஜ்யத்துக்குரியதை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன், இலக்கை நோக்கி ஓடுகிறேன். புரியுதுங்களா? ஒரு பந்தய பொருள் நமக்காக வைக்கப்பட்டிருக்குது. ஓடி 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 நிதானமாக பொறுமையோடு ஓடி ஓடி ஒரு நாள் அந்த ஓட்டம் முடியும் போது நமக்கு வைத்திருக்கிற பந்தய பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாரத்தான் ரேஸ் போடுறாங்க பாருங்கள், மெதுவாக ஓடுவாங்க, ஸ்பீடாக ஓட மாட்டாங்க. அவங்களுக்குரிய அந்த இடத்த வந்து அவங்க கரெக்டாக ரீச் பண்ணணும். அப்போ யார் அதில் ஃபஸ்ட்டு வரா, யார் செகண்ட் வரா, அதில் பிடிச்சி இது பண்ணுவாங்க. அப்போ அதே போல் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நிதானித்து ஆவியின் சிந்தையில் நாம் நடத்தப்பட்டு பொறுமையோடு ஓடும்போது முடிவில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற பந்தய பொருளை தேவன் கொடுப்பார். பரமழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன். பரம அழைப்பு, பரலோகத்திலிருந்து நமக்கு அழைப்பு வந்திருக்குது. அந்த அழைப்பு வந்ததுனால தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் ஊழியம் செய்கிறோம். அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் தேவனுக்கு நம்ம காத்திருக்கிறோம். அந்த அழைப்பு இருக்கிறதுனால தான் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். எதுக்கு? பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற்றுக்கொள்வதற்காக நம்ம என்ன செய்கிறோமா? ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 24 வாசிங்க. பந்தயச் சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தைப் பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஆமென். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். நாம் அந்த ஒருவராக இருக்க வேண்டும். நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். வருவாங்க, அத்தனை பேர் வருவாங்க. இன்றைக்கி எவ்வளோ சர்ச்சஸில் எவ்வளோ பேர் இன்றைக்கி இருக்கிறாங்க. உலகமெங்கும் எத்தனையோ சபைகள். அப்போ எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய சத்தியம் எப்படி இருக்குன்னு தெரியாது.
எல்லா இடங்களிலும் எந்த விதத்தில் அது இருக்குன்னு தெரியாது. எல்லா ஊழியக்காரர்களுக்குள்ளார அந்த பாரம் இருக்கான்னு தெரியாது. ஒரு சில ஊழியர்களுக்குள்ளார அந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னு அந்த பாரம், அதை தான் அவங்க பேசுவாங்க. ஆனால் இந்த கடைசி காலத்தில் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை, சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபைகள் மிகவும் குறைவாக இருக்குது. அலங்காரப்படுத்துகிற, அலங்கரிக்கிற, ஆபரணங்களை அணிவிக்கிற, எச்சரிப்பு சத்தத்தை கொடுத்து கொஞ்சம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வெறும் கையாக போகக்கூடாதுன்னு சொல்லி அவரவர்களுக்கு அவர்களை கொண்டு சில சேனைகளை உருவாக்குகிற ஒரு அபிஷேகம் எந்த சபையில் இருக்குதோ அந்த சபை அந்த பெறுகிற பந்தய பொருளை பெறுகிறதுல ஒன்றாக இருக்கும். தெரியாது நமக்கு எங்கெங்கே இருக்கும். ஏன்னா நாங்கள் ஊழியக்காரராக இருக்கனால எங்களுக்கு நிறைய பேர் வெளியிலேருந்து ஏகப்பட்ட விசுவாசிகள் அவங்க பேசுவாங்க. பல ஊர்லேருந்து பல சபைகள் போகிறவங்க பேசுகிறாங்க. ஒரு மெசேஜுமே எங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது, தெரியவும் மாட்டேங்குது, ஒன்றுமே அர்த்தமே தெரியல, புரியல. எங்களுக்கு எனக்கெல்லாம் பாரம்னா எந்த வார்த்தை பேசினாலும் கடைசியில் அந்த அலங்காரத்தின் வார்த்தையை தான் கொண்டு வந்து நிறுத்துவார். ஏன்னா நமக்கு அதுக்கு தான் நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம். இதில் தான் ஜனங்க வந்து குறைவாக இருப்பாங்க. ஆனால் உலக ஆசீர்வாதம் இன்னைக்கு எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பாடுகள் இருக்குது, எனக்கு இந்த காரியம் நிறைவேறணும்னு சொல்லி அங்கே நடத்தப்படுகிறதுல ஏராளமான கூட்டம் இருக்கும். அது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். அந்த நித்திய ஜீவனுக்குரிய காரியங்கள் பிளாங்காக நிற்கும். தெரியாது, வருகனா என்னன்னு தெரியாது, ஆயத்தம்னா என்னன்னு தெரியாது, பாவம்னா என்னன்னு தெரியாது. ஆனால் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற்றுக்கொண்டே போய்கொண்டிருக்கிற இன்னைக்கு அநேக ஜனங்க கண் திறக்கப்படாமல் இருக்கிறாங்க. அப்போ கண் திறக்கப்படாமல் இருக்கிற இடங்கள்ல கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்தப்படவே முடியாது. இப்போ அவங்களுக்கே வெளிப்பாடுகள் புரியலன்னு தான் ஒரு சபைக்கே வராங்க. ஆண்டவர் அந்த வெளிப்பாடை வச்சு வெறும் வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போகிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அது எல்லாருமே நீங்களே பார்த்துக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த ரேமாவாக பரத்திலிருந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்குள்ளார கர்த்தர் இறங்கி அந்த வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் தான் உங்களை ஆயத்தத்துக்கு நேராக நடத்தும். மற்றபடி நீங்கள் வீட்டில் போய் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும், வேத வசனத்தை கற்றுக்கொள்ளணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நியமித்த ஓய்வு நாளில் ஆண்டவர் இறங்கி அந்த அபிஷேகம் அழைத்தவர்கள், அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை மறைத்து அவர் தான் கிரியை செய்வார், அவர் தான் பேசுவார். இந்த சபைக்கு இந்த நாளில் இந்த வார்த்தை. அப்போ பலப்பட 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 உருவாக 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 நாட்கள் கடந்து வரும். நீங்கள் உருவாகும் போது உங்களை நம்பி ஒரு கூட்டத்தை தேவன் கொடுப்பார். உங்களுக்குள்ளார ஊருன்னு அந்த பாரம், உங்களுக்குள்ளார விதைக்கப்பட்ட விதை விளைச்சலாய் வரும்போது அந்த விளைச்சலுக்கு அநேக ஜனங்கள் வந்து நிற்பாங்க. அதுதான் இந்த சபையினுடைய தரிசனம், நோக்கம். இயேசுக்காக பிரகாசிச்சே ஆகணும். இங்கே யார் வந்தாலும் சரி சத்தியத்தை கேட்டு பிரகாசிச்சு தான் ஆவாங்க. அந்த வார்த்தை உள்ளே போய் தான் ஆகும். அது இப்போ கிரியை செய்யாட்டையும் அது எப்படியோ ஒரு நாள் அது பலன் கொடுக்கும். கண்டிப்பாக அது பலன் கொடுக்கும், கொடுக்காம இருக்காது. ஆனால் அதே நேரத்தில் உலகத்தில் இருக்கிற உங்களுடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அவருக்குரியதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா, அவருக்கு சாதகமாக நின்றுட்டிங்கன்னா, அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீ அதை தேடிக்கோ, ராஜ்யத்துக்குரியதை தேடிக்கோ, அதை தேடி கற்றுக்கோ, அதுக்கு ஒன்று அர்ப்பணிச்சிரு, உன் குடும்ப பிரச்சனையை நான் பொறுப்பெடுக்கிறேன். அவ்வளோதான். இதுதான் கர்த்தருடைய வேலை. நம்ம இன்னைக்கு என்ன செய்கிறோம், நிறைய ஜனங்க இந்த இம்மைக்குரியதை மாத்திரம் பிடிச்சிடுறாங்க. ஒரு வசனம் இருக்குல்ல, இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடினா அவங்க பரிதபிக்கப்படுவார்களாம். ஏன்னா அவர் இந்த உலகத்தில் நம்ம ஆசீர்வதிக்க அவர் ரத்தம் சிந்தலைங்க. உலகத்தில் நம்ம சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக மாத்திரம் இல்லை, அதுவும் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அவருடைய மேன்மையான நோக்கமே அவருக்கு ஒரு கூட்டம் வேணும். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவரை துதிக்க ஒரு கூட்டம் வேணும். அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் ராஜ்யத்துக்கு நம்மளாம் போகணும். அதுக்கு தான் அவர் அங்கேருந்து இறங்கி வந்தார். நம்ம இங்கேருந்து மேலே ஏறி போகிறதுக்காக தான் அவர் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தார். புரியுதா? வெறும் உலகத்தினுடைய காரியங்களுக்காக மாத்திரம் கிடையாது. அப்போ உலகத்தினுடைய ஆசீர்வாதம் ஒரு லெவல் தான். 100 வயசு வரைக்கும் இருப்பீங்களா? அவ்வளோதான் அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இது எட்டர்னல் லைஃப், நித்திய நித்திய காலமாக கர்த்தரோடு இருக்கிற அனுபவம். அதுக்கு தான் ஒரு சபை போதிக்க வேண்டும், அதுக்கு தான் ஒரு சபை போதிக்க வேண்டும். புரியுதுங்களா? ஆரம்பத்தில் தாழ்மையாக இருக்கிற அநேக ஊழியர்கள் இன்னைக்கு ஏராளமான ஜனங்கள் கவனிக்க முடியறதில்ல. என்ன செய்வாங்க? ஒன்றும் பண்ண முடியறதில்ல, பேசக்கூட முடியறதில்ல. பல அதிகமான கூட்டங்கள் இருக்கிற சபையிலேருந்து இங்கே மற்ற நாட்களில் வருவாங்க ஜெபிக்கிறதுக்கு. சரி வராங்க, நம்ம என்ன செய்கிறது, ஜெபிச்சு தான் விடுவோம். அப்படி ஜெபிக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஏங்க உங்கள் பாஸ்டர்கிட்ட பேச மாட்டிங்களான்னா, அவரை பார்க்கவே முடியாது சிஸ்டர், அவ்வளோ ரஷ்ஷு,
அந்த பாஸ்டர்கிட்ட எங்களுடைய பிரச்சனை என்னன்னே தெரியாது, எங்களுடைய வேதனை என்னன்னே தெரியாது. காமனாக ஒரு மெசேஜ் வரும், காமனாக ஒரு சத்தியம் வரும், அதுக்காக மாத்திரம்தாங்க கூட்டம். முடியாதுங்க. பராமரிப்பு இல்லைன்னா ஆடுகள் கரெக்டாக வழி நடத்த முடியாது. அதனால தான் நாங்கள் இங்கே ஆண்டவர் யாரை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம். சமைச்சு கொண்டு வந்தது கர்த்தர் எத்தனை பேரை கொண்டு வந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த போஜனம் கொடுக்கப்படும். தெரியாது, அவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவங்கள தான் இங்கே கொண்டு வருவார். மற்றபடி வெளியில் பாருங்க, ஊழியம் அவ்வளோ மகிமையாக போயிட்டுருக்குது. அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்குது. வர கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. என் செல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட்டில் தான் இருக்கும், மிஸ்ட் கால். அவ்வளோ கால்ஸ் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஜனங்க தவிக்கிறாங்க, தடுமாறுறாங்க. முடிகிற வரைக்கும் பேசுகிறோம், முடியாத எடுக்க முடியல. ஏன்னா வெளி ஜனங்கள் அவ்வளோ சோர்ந்தரிக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார்ல, நான் சொந்தத்தில் தான் வந்தேன், சொந்த ஜனங்களுக்காக வந்தேன். ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க? அசட்டை பண்ணிட்டாங்க, அவங்க செவி கொடுக்கல. ஆனால் அதெல்லாம் எங்கே வந்துருச்சு? புறஜாதி ஜனங்களுக்கு வந்தது போல ஆண்டவர் வெளியிலேருந்து ஏகப்பட்ட ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டே இருக்கிறார் இந்த ஊழியத்திற்காக. எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ மீட்டிங், கன்வென்ஷன் கேட்குறாங்க, புக் ஆகுது. இந்த இயேசுவின் ரத்தம் ஜெயத்தை படிச்சுட்டு ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் நீங்கள் கண்டிப்பாக வரணும், மீட்டிங் நடத்தி கொடுங்க, ஒரு 3 நாள் இல்லைன்னா 1 நாள் கேட்குறாங்க. பல ஊர்லேருந்து வருது. நான் இன்னும் காத்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்கிறாரு. புரியுதுங்களா? இப்போ அங்கெல்லாம் போய் இந்த சத்தியத்தை கொடுக்க 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 அந்தந்த இடத்துல எழுப்புதல் பற்றி எறியும். அதுக்கு ஒரு நேரம் வச்சிருக்கிறாரு ஆண்டவர். சீக்கிரமாக அந்த காரியத்தை செய்ய போகிறதுக்காக தான் நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதனால் இங்கே வரவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை சுதந்திரித்து கொள்ள முடியும். புரியுதுங்களா? அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது எப்படி ஓட சொல்கிறாரு? பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு ஆம்பிஷன் வந்துடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவரை இந்த வாரம் எனக்கு ஆவிக்குரிய சத்தியம் எனக்கு வந்தே ஆகணும், அதை நான் பெற்றுக்கொண்டு நான் சேவ் பண்ணி வச்சு அதில் நான் வளரணும். சாக்கு போக்கு சொல்லாமல் வரணும், சாக்கு போக்கு சொல்லாமல் வந்து பெற்றுக்கொள்ளத்தக்கணும். ஃபஸ்ட்டு சபைக்கு ஓடி வந்து முதல் பெற்றுக்கொண்டாதான் அதை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும்? அங்கே பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி தானே? பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். அடுத்த 25 வசனம் வாசிங்க. பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தைப் பெறும்படிக்கு அப்படிச் செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தைப் பெறும்படிக்கு அப்படிச் செய்கிறோம். இது உலகத்தில் பந்தயம் இல்லையா? காம்படிஷன் இருக்குது. அதுக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலும் அவங்களே அப்படி இருப்பாங்களாமா. நல்லா ஸ்போர்ட்ஸில் ஓடணும்னு சொன்னால் நல்லா சாப்பிட்டு தூங்கி 1 மாதம் நல்லா போஜனம், ரொம்ப டெலிஷியஸ் ஃபுட்டு நல்லா கொளுத்ததாக சாப்பிட்டுட்டு 1 மாதம் தூங்கி எழுந்திரிச்சிட்டு 30 நாள் முடிச்சுட்டு 31ஆவது நாள் ஓடி பாருங்க எப்படி இருக்கும்? அவங்க இச்சை அடக்கமாக இருப்பார்கள். டெய்லி ப்ராக்டிஸு, டெய்லி எக்ஸசைஸு, லிமிட்டான சாப்பாடு, சத்துள்ள சாப்பாடு லிமிட்டானது. அவங்க பாடி அந்த அளவுக்கு அவங்க கவனமாக பராமரித்து வருவார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை, சும்மா ஒரு கப்பு கொடுக்குறாங்க, ரோலிங் கப்பு கொடுக்குறாங்க, சாம்பியன்ஷிப் கப்பு கொடுக்குறாங்க, இல்லைன்னா சாதாரணமாக ஒரு கப்பு கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு. அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமும் அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். இப்போ நம்மளும் என்ன செய்யணுமோ? அந்த உலகத்தில் உலக ஆசபாசங்கள்லேருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். உலகத்தில் தான் இருக்கிறோம், வாழ்ந்து தான் ஆகணும். ஆனாலும் தாமரை இலை தண்ணீர் படாது. தாமரையோடு தான் தண்ணீரும் அந்த குளத்தில் தான் இருக்குது, ஆனால் அது மேலே தண்ணி படாது. எடுத்து பாடுங்க, ரஃப்பாக ட்ரையாக தான் இருக்கும். அதே போல் உலகத்தில் வாழ்ந்தாலும் எந்த ஆசை இச்சைகளும் நம்மை அணுகாதபடிக்கு நம்ம கவனமாய் ஜீவிக்கணும்னு சொல்லி தான் இங்கே சொல்கிறாங்க. நாமும் ஏன்னா அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம். அழிவில்லாத கிரீடம், வாடாத கிரீடம், ஜீவ கிரீடம் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக நான் நிச்சயத்தோடு ஓடுவேன். எனக்கு இது கிடைக்கும்னு ஓடுவேன். இடையில டிராஃபிக் ஜாமெல்லாம் வரும், வலது பக்கமும் இடது பக்கமும் திரும்பாதபடி எனக்கு நியமித்துக்கிற ஓட்டத்தில் ஓடுவேன். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், சோதனைகள் வரும், எல்லாம் இந்த உலகத்தில். அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, தண்ணீரை கடக்கும்போது உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது உன்மேல் புரளாது, அக்கினியில் நடக்கும்போது வேகாது இருப்பாய். அக்கினியில் நடக்கும்போது நீ வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ ஓடிக்கிட்டே இரு, ஓடிதான் ஆகணும். இந்த உலகத்தில் தண்ணீரை போல பிரச்சனை இருக்குது. செங்கடல் வந்துச்சா வரலையா? அதில் ஆண்டவர் என்ன செஞ்சார்? உலர்ந்த தரையா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றினார். யோர்தான் பிரவாகித்து வந்துச்சு, ஆறுகளை போல வந்துச்சு யோர்தான். அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறவர்கள் கால் வச்சோன்னு அந்த யோர்தானை குவிய செய்தார். நான் கூடவே இருப்பேன், நான் செய்வேன். பிரச்சனை
இந்த மாதிரி சோதனைகள், இதை கண்டு சோர்ந்து போக வேண்டாம். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நமக்கு ஒரே ஒரு மைண்டில் நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நான் ஓடிட்டே இருக்கணும். என் வாழ்க்கையில் அப்படியே போய்கிட்டே இருக்கணும். உலக பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் பொறுப்பெடுப்பார். நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமோ, குடும்பத்துக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே இருக்கணும். ஆனால் மைண்டை மட்டும் விட்டுறக்கூடாது. பிரச்சனைகளை பார்த்து, சோர்வுகளை பார்த்து, சோதனைகளை பார்த்து, வேதனைகளை பார்த்து, போராட்டங்களை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடணும். ரட்சிக்கப்பட்டதே எதுக்குங்க? இந்த வசனத்தின்படி பெற்றுக்கொள்வதற்காக தான் ரட்சிப்பை நம்ம பெற்றிருக்கிறோம். நீதியின் கிரீடத்தை, ஜீவ கிரீடத்தை, வாடாத கிரீடத்தை பெற்றுக்கொள்வதற்காக தான், அவரோடு வாழ்வதற்காக தான் இந்த ரட்சிப்பையே நம்ம பெற்றிருக்கிறோம். இப்போ ரட்சிப்பை பெற்றவர்கள் தான் ஓட்டப்பந்தயத்தில் ட்ராக்கில் நிறுத்தப்படுவார்கள். ரட்சிக்கப்படாதவங்க நிறுத்தப்பட முடியாது. அப்போ அந்த ரட்சிக்கப்பட்டவர்களையும் பாருங்க, ஒருத்தர் தான் பந்தய பொருளை பெறுவான்னு சொன்னால் ஒரு கூட்டத்துக்கு தான் அங்கே ராஜ்யம். அதனால தான் முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். புரியுதுங்களா? சத்தியத்தை கேட்டு முடிவு பரியந்தம் நிலை நின்று அந்த ரட்சிப்பை காத்து கொள்ளும்போது தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த வருடத்தின் கடைசி ஆயிடுச்சு. ஆண்டவரே, நாங்கள் புதிய ஆண்டில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட போகிறோம் ராஜா. தேவனே நன்றி தகப்பனே. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும் ஆண்டவரே. எங்களுக்காக, எங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜீவ கிரீடம் வச்சிருக்கிறீங்கப்பா. உங்களுடைய வருகையில் ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் குடும்பமாக எடுத்துக்கொள்ளப்படணுமே ராஜா. அந்த நேரத்தில் தேவ தூதர்களை நீங்கள் அனுப்பி எங்களை கூட்டி சேர்க்கணுமே அப்பா. மேகங்கள் மேலே நீங்கள் வருகிறத எக்கால சத்தத்தை நாங்கள் கேட்டு அப்பா உங்களை நாங்கள் தரிசிக்கணுமே. தேவ தூதர்கள் ஆண்டவரே வந்து எங்களை கூட்டி சேர்க்கணுமே. நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடிக்கொண்டிருந்தா தானே ஆண்டவரே அந்த கூட்டி சேர்க்கிற அனுபவத்தில் நாங்கள் பங்கடைய முடியும். இன்னைக்கு அந்த கிருபை எங்களுக்கு தாங்க, அந்த அபிஷேகத்தை எங்கள் மேலே ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு நீர் கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு பாரங்கள் இருக்குதான், பாவங்கள் இருக்குதான், எல்லாமே இருக்குப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் தூசியை போல சிலது எங்களை ஒட்டி கொண்டு தான் வருது. ஆனால் ஆண்டவரே அந்த பாரத்தை நாங்கள் எடுத்துகிட்டு மேலே வர முடியாது. பாவத்தோடையும் உங்ககிட்ட வர முடியாது. ஏன்னா பரலோகம் பரிசுத்தம் உள்ளது ஆண்டவரே. அப்பா வெளிப்படுத்தல் 21:27 வாசிக்கும் போது ஆண்டவரே நன்றி 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 ராஜா. அப்பா பொய்யை நடப்பிக்கிற எதுவுமே, தீட்டுள்ளது எதுவுமே, அருவருப்பான எதுவுமே அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த பூலோகத்தினுடைய தூசிகள் ஆண்டவரே எங்களை தொடரக்கூடாதையா, தொடரக்கூடாதப்பா. அதை நாங்கள் உதறிவிடணும் ஆண்டவரே. தூசியை உதறிவிட்டு எழுந்துரு என்று சொன்னவர் நீர் அல்லவா. அந்த தூசிகளை அனுதினமும் உதறி விடணும் ராஜா. எங்கள் பாரங்களை உங்கள் பாதத்தில் வைக்கணும் ஆண்டவரே. நாங்களோ எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாங்கள் ஓடணும் அப்பா. எங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நோக்கி நாங்கள் ஓடணும் ஐயா. விசுவாசத்தை துவக்கிறவர் நீங்க தான், விசுவாசத்தை முடிக்கிறவரும் நீங்க தான் ஆண்டவரே. அந்த ஓட்டத்தை நோக்கி நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடணும்ப்பா. இச்சை அடக்கத்தோட ஓடணும் ஆண்டவரே. இலக்கை நோக்கி நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. பொறுமையோடு நாங்கள் ஓடணும் அப்பா. முடிவில் ஆண்டவரே அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெறணும் ஐயா. அந்த ஜீவ கிரீடத்தை நாங்கள் பெறணும் ஆண்டவரே. அதற்காக தானே நீங்கள் ரத்தம் சிந்துனீங்க. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக மாத்திரம் அல்ல, அந்த ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக தானே ரத்தம் சிந்துனீங்க. அந்த ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுவதற்காக தானே ரத்தம் சிந்துனீங்க. அந்த ரத்தத்தின் அபிஷேகம் இந்த நாளில் எங்கள் மேலே இறங்குவதாக, இறங்குவதாக. நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அபிஷேகத்தின் ஆவியானவரே, வல்லமையின் ஆவியானவரே, இப்ப கடைசி மாதத்துல வந்து நிக்கிறோம். எங்களுக்கு உணர்வை கொடுத்து தட்டி எழுப்புவீராக. புதிய ஆண்டுல நாங்கள் தீர்மானம் எடுக்கிறோம் ஆண்டவரே. புதிய ஆண்டுக்குரிய தீர்மானத்தை இப்பொழுதே நாங்கள் எடுக்கிறோம் அப்பா. இன்னும் ஒரே ஒரு சண்டே ராஜா, அடுத்த ஒரு ஓய்வு நாள்ல ஆண்டவரே இன்னும் நாங்கள் தீர்மானத்தை எடுத்து ஆண்டவரே புதிய ஆண்டுல உங்க கிருபையினால எங்களை தூக்கி சுமந்து கொண்டு புதிய ஆண்டுல வைக்க போகிறீர் ஐயா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்துவதற்காக நீர் கொடுத்திருக்கிற செய்திகளுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த அபிஷேகத்தை எங்க மேல ஊற்றுங்க, ஊற்றுங்க. எங்க குடும்பங்களை நீங்க பொறுப்பெடுப்பீங்க, எங்க பிள்ளைகளை நீங்க பார்த்து கொள்வீங்க. நாங்க உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்துல நாங்கள் ஓடி வரணும் ஆண்டவரே. பாரம் எங்களுக்கு இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். அதெல்லாம் உங்க பாதத்துல வைக்கிறோம். பாவங்களுக்கு தான் ரத்தம் சிந்திட்டீங்க ராஜா. உங்க சமூகத்துல வந்து அந்த பாவத்தை நாங்க கழுவி கொள்ளுகிறோம். பாரத்தை கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து
ஒப்படைத்து விடு என்று சொல்லி வார்த்தையில அந்த பாரத்தை உங்க மேல நாங்க வைக்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய இலக்கு உம்மை நோக்கி தொடர, உம்மை நோக்கி தொடர, உங்களுடைய பாதத்தை பின்தொடர்ந்து நாங்கள் கடந்து வர, உங்க அடிச்சுவடை பின்தொடர்ந்து நாங்கள் கடந்து வர அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு எங்க மேல ஊற்றுங்க ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையின்படி உங்களை அர்ப்பணிக்கும் போது புதிய ஆண்டுல நான் உங்களை நடத்துகிற விதம் வித்தியாசமாயிருக்கும், வித்தியாசமாயிருக்கும், அதிசயமாயிருக்கும். அவனவனுக்கு தக்க கிரியைக்குரிய பலன் நான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். அனுதினமும் அந்த பலனை நீங்கள் பெறுவீர்கள். அனுதினமும் வெளிச்சத்தின் பாதையில நீங்கள் பிரகாசிப்பீர்கள். அனுதினமும் என்னுடைய வல்லமை உங்களை நிரப்பும். அனுதினமும் என்னுடைய அபிஷேகம் உங்களை சூழ்ந்து கொள்ளும். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஸ்தோத்திரம். தேவ வல்லமை இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கனம் மகிமையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.